ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். தேவனை தேடுகிறோம். கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறோம். தேவன் நல்லவர். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிற ஒரு காலம் இது. தேவனை தேடுகிற யாவரும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஒரு கர்த்தருடைய வருகையின் நாள் மிக மிக சமீபம். அவருடைய வருகையின் நாளிலே நாம் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு மணி. அவருடைய வருகையில் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது, 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நல்ல முக்கியமான ஒரு வார்த்தை. இனி சம்பவிக்க போகிற, வேதாகமம் தோன்றி வேதாகமம் நம்மில் கரங்களில் கொடுக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளானாலும் வருகையின் விளிம்புக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து பார்க்காததுனால தான் நம்ம செய்கிறதெல்லாம் சரி என்று நம்ம நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகலவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து அவர் நிறுத்துவார். ஆகவே உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு நீங்களும் நானும் தப்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக மாறணும். அதுதான் நம்முடைய அனுதின ஜபத்தின் நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தினந்தோறும் ஜபம் நடத்துகிறீங்களே, இந்த ஜபத்தினுடைய பிரத்யேகமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம். அது என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு சேர்க்கணும். பரலோக ராஜ்யத்தில் தேவ ஜனங்கள் சேர்க்கப்படணும். அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். மற்றது வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்களுக்காக ஜெபிப்பது, தேவைகளுக்காக ஜெபிப்பதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான். இதை கொண்டு நான் முன்னுக்கு வைத்து தேவனுடைய சமூகம் போவதை பின்னால் பார்க்கலாம் என்று சொன்னால் அதுவும் ஒரு கள்ள உபதேசம் ஆகிவிடும். ஆகவே இந்த நாட்களில் தேவனோடு கூட நம்ம தரித்திருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் 5:30 மணி ஜெபம். இந்திய நேரப்படி 5:30 மணி என்றாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றும் ஐரோப்பா நாடுகளில், இந்த பக்கம் சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா, தாய்லாந்தில் கூட அநேக தேவ பிள்ளைகள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், அங்கு வேலைக்கு போனவர்களும் அநேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். ஆகவே ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம், நேரங்கள், சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நேரப்படி 5:30 மணிக்கு ஜெபம் தொடங்குகிறோம். சரியாக பாடல் துவங்குகிறது. எத்தனையோ பொறுப்புகள் மத்தியில் இந்த வொர்ஷிப் டீம், மீடியா எல்லாரும் பிரயாசப்படுறோம். ஒரே ஒரு நோக்கம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக திருப்பணும். அதுதான் நம்முடைய பிரதானமான தரிசனம்.
அப்போ இந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. போராட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுறது நல்லது. பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபிப்பது நல்லது. அதையோடு சேர்த்து ஆத்தும ஆதாயத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்நாட்களில் நம்ம தேர்தலுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். நேற்று கூட ஜெபம் பண்ணோம். தொடர்ந்து 5 மாநில தேர்தல்கள் நீங்கள் விட்டுறக்கூடாது. பாரத்தோடு ஜெபிக்கணும். தமிழக தேர்தலில் இப்போது நேற்று இன்றைக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போய் ஊழியக்காரங்க போய் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க காரியத்தை தெளிவாக, சரியாக, ஒழுங்காக அவங்க காரியத்தில் ஈடுபடுறாங்க. நான் சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியர்கள் போய் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி அவர்களுக்கு பின்னால் போய் நின்று கொண்டிருப்பதை பரலோகம் விரும்பவில்லை, ஆண்டவர் விரும்ப மாட்டார். சரியா? அப்போது ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில், அதாவது பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. சபையில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் உணவு பரிமாறுகிற விஷயத்தில் அங்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முறுமுறுப்பு வந்தபோது அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் ஜெபத்தோட ஒரு காரியத்தை அவங்க கூடி தீர்மானம் பண்ணுறாங்க. வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. போதும். இந்த யோசனை சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு பிரியமா இருக்குது. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ஊழியனுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் விசுவாசிகள் அதை ஆமோதிக்கணும். விசுவாசிகள் அப்போ தான் அவங்க நம்ம ஊழியர்களுடைய செய்திகளை கேட்பாங்க. இன்றைக்கி சமீபத்தில் இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் தான் சில ஊழியக்காரர்களுக்குள்ள பொல்லாத ஆவி நுழையுது. அப்போ என்னை பொறுத்தவரையில் அவங்களுக்குள்ள ஏற்கனவே பொல்லாத ஆவி தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அவங்களுடைய சுவாபம் வெளிப்படுது பாருங்கள். அதனால் நீங்களும் இப்போ சமீபத்தில் டிவியில், சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஊழியக்காரனாக இருக்கணும், பிரசங்கியாராக இருக்கணும், ஆராதனை நடத்துகிறவராக இருக்கணும். அப்படி உலகத்துக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் இப்படி போய் அந்த குழப்பும் போது தான் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அந்த வகையில் நான் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன். இதில் குறிப்பிட்ட ஒரு சபை பிரிவினர் பணத்திற்கு பின்னால் போகிறதை நீங்கள் பைண்ட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் இந்த பாரத்தை நான் சொல்கிறேன். அதனால் சபையில் பிரச்சனை வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் வாசிக்கிறோம், நாங்களோ ஜெபம் பண்ணுறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஊழியக்காரனுக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, ஜெபம் பண்ணணும், வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை போதிக்கணும். ஒன்று ப்ரே பண்ணணும், 2வது ப்ரீச் பண்ணணும். அதில் இடைவிடாமல் தரித்திருக்கணும். அப்போ தான் சபையை, ஊழியத்தை, தேவ ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த முடியும். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல். அப்போ அந்தபடி இன்றைக்கு நீங்கள் ரொம்ப பாரத்தோடு விசுவாசிகள் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாரத்தோடு நான் ஒரு இது ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டாக நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த தேர்தல் நாட்களில் பணத்துக்கு பின்னாலேயோ சில ஆட்களுக்கு பின்னாலேயோ போய் அவங்க அதாவது தேவனுடைய நாமத்துக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது. அதாவது இழிவான ஆதாயத்திற்கு அவங்க தங்களை அர்ப்பணித்து விட்டாங்க. அதனால் என்ன, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. விசுவாசிகள் இடறினாங்க.
இடறாங்க. அதனால் இந்த தேர்தல் நாட்களில் ஒரு நிமிஷம் எல்லோரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் சில கிறிஸ்தவ ஊழியர்கள் ஆண்டவரே இழிவான ஆதாயத்தை நாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை அடையாளம் கண்டு அவர்களை ஆண்டவரே நீ ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம், ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இழிவான ஆதாயத்துக்கு, அன்னைக்கு கேயாசி இழிவான ஆதாயத்துக்கு கர்த்தாவே தன்னை விற்று போட்டான். ஆண்டவரே, அற்ப கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே அவன் விற்று போட்டானே ஏசா. ஆண்டவரே, இந்த நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவரே, ஆஸ்தியும் அந்தஸ்தும் உம்மிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. ஞானமும் அறிவும் உம்மிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. ஆண்டவர், இப்படிப்பட்ட தேவனற்ற ஆண்டவரை ஆட்களை ஆண்டவரை ஜனங்கள் விசுவாசிகள் அடையாளம் கண்டு கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தலிலே நம்முடைய நாம மகிமைப்பட போகிறது. கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் இந்த 2021 மகிமைப்படும். எல்லார் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா பணிக்கு இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம். அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளிலே மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் நல்லவர். கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம். இனி நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்புறம் ஆவியில் அனலாயிருங்கள். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அவ்வளோதான். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், கொண்டோம், ரிலாக்ஸ்டாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம். இப்படியே இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லேயே போயிடக்கூடாது. அதாவது எப்போது நமக்கு முன்பாக தேசத்தை நிறுத்தணும். ஆமென். மக்களை பார்க்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க இந்தியாவில் 138 கோடி மக்கள் சொல்கிறாங்கள, எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க யோசித்து பாருங்கள். எவ்வளோ பேர் நல்ல நிம்மதியாக தண்ணி குடிச்சிருப்பாங்க. எவ்வளோ பேர் வீட்டில் மரண ஓலங்கள். எவ்வளோ பேர் வேறு ஒன்றும் இல்லை, ஜிஹெச்சுக்கு முன்னால் போய் அந்த கேஷுவாலிட்டி பக்கம் போய் நின்று பாருங்கள், எமர்ஜென்சி பக்கம் எவ்வளோ மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். சபை உறங்கி கொண்டிருப்பதை தேவன் அருவருக்குகிறார். சபை எழும்பி ஜெபிக்க வேண்டிய காலம். அதனால் நமக்குள்ளே 1008 பாலிட்டிக்ஸையும் அரசியலையும் எலெக்ஷனையும் கலெக்ஷனையும் கரெக்ஷனையும் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் போயிட்டு வந்தால் ஒன்றும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆத்துமாக்களை தேவன் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேணால் பாருங்கள், கர்த்தருடைய சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. கிராமங்களில் நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நான் போன வாரத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தேன், இல்லை ஜெபக்குழுக்களை நீங்கள் உருவாக்குங்க, ஜெபிங்க என்று சொல்லி. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் 96க்கு அதிகமான ஜெபக்குழுக்களை கர்த்தர் எழுப்ப செய்தார். ஜெபக்குழு தலைவர்களோடு நாங்கள் டைரெக்டாக பேசியிருக்கோம், அவங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம வேத வசனத்துக்கு போகலாம். நேரத்துக்கு நான் முடிக்கணும் இல்லையா? அதனால் நான் உங்களோடு கூட சீக்கிரமாக வசனத்துக்கு போகிறேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளை மிஷினரிகளுக்காக வாரத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணாலும் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, நீங்கள் டெய்லி ஒரு 2 நிமிஷம் அது மிஷினரிக்காக விசேஷமாக ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயம் கட்டப்படணும். எங்கே போவாங்க அவங்க? நம்ம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆலயம் இல்லாத இடங்களில் அவங்களுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு 3 லட்சம் இருந்தால் ஒரு ஆலயத்தை கட்டிடலான்னு சில கிராமங்களில் சொல்கிறாங்க. அதனால் அநேகர் தேவ பிள்ளைங்க முன் வரீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அதனால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்கள் ஆலய கட்டுமான பணியில் எங்களோடு இணைந்து செயலாற்றுங்கள். ஆமேன். அந்த கல்லுகள் உங்களை பற்றி சாட்சி கொடுக்கும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வசனத்துக்கு வாங்க. நம்ம தினந்தோறும் நல்லா கொஞ்சம் நேரம் பாடுறோம், அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் நடத்துகிறோம் ஃபேமிலிஸுக்காக. இப்போ ஆலோசனை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம வாசிப்போமா? நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 22:30. பிரைஸ் காட். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் பின் வாங்கக்கூடாது. தலைமுறை தோறும் அப்படின்னா தலைமுறை. இப்போ உங்கள் தலைமுறையில் நீங்கள் கணவன் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறீங்க, சரியா? இப்போ உங்கள் வீட்டுக்கு வருகிற மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பிள்ளைகள் ஆண்டவரை சேவிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுலேயும் நான் இன்னும் கொஞ்சம் அதில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதில் சும்மா அதாவது பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்துடக்கூடாது. ஆன்லைன்லேயே கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே கதையை முடிச்சுக்கிற விசுவாசிகளாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கஷ்ட காலம், நம்ம ஆன்லைனில் பிரசங்கம் கேட்குறோம் இல்லையா? ஆன்லைனில் பிரசங்கம் கேட்குறோம், சண்டே சர்வீஸ்க்கு ஆன்லைனில் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நல்லது, அது கேளுங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். அதுதான் பிள்ளைகள். எல்லாரையும் பிள்ளைகள் தான், ஊரில் இருக்கிற எல்லாரையும் பிள்ளைகள்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைய தான் கண்டிக்க முடியும், கட்டாயப்படுத்த முடியும், எதையும் காரியத்தை டீட்டெயிலாக பேச முடியும் இல்லையா? அப்போ அன்றையும் அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, பரிசுத்தாவின் நிறைவு இருக்குது, சரியா? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்குது, பரிசுத்தவான்கள் ஐக்கியம் இருக்குது. அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் சும்மா கையை வைத்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன், நான் சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணியில் முக்கி எடுக்கிறது கிடையாது. அதனால் நம்ம நல்ல கவனிங்க. நம்ம எப்படி நம்ம காலத்தில் ஏசப்பா எப்படி நம்பி வாழ்கிறோமோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் மாறுவார்கள். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்காக தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு மாதிரி இருக்கிறான், அவ்வளோதான் விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை, சரியா? நேற்று புருஷனும் மனைவியும் ஒருமனப்படணும், புருஷனும் மனைவியும் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும், குறிப்பாய் குடும்ப தலைவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும் என்று நேற்று நம்ம கேட்டோம், சரியா? இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 14ஆம் வசனம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் ஒட்டகத்திற்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லுகிற பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எலியேசருடைய ஜெபம். எலியேசர் அவர் யார்? ஈசாக்குக்கு பெண் தேடி ஆபிரகாமினால அனுப்பப்படுகிறவர். ஆபிரகாம் அவர் அனுப்புகிறார், நீ போய் என்னுடைய ஊரில் நீ போய் அதை என் மகனுக்கு நீ ஒரு பெண்ணை நீ சூஸ் பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எலியேசரை அனுப்புகிறார். அந்த சம்பவம் தெரியும், ஆனால் நான் சம்பவத்தெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, டைம் நமக்கு கொஞ்சம்தான். இந்த நேரத்தில் இதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம அறியணும்.
அதாவது நேற்று கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கணும்னு சொன்னேன். ஜெபம் பண்ணணும், கணவன் ஜெபிக்கணும், மனைவி ஜெபிக்கணும், எந்த பிரச்சனையானாலும் ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நேற்று நம்ம பேசினோம். அதே இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன். அது என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் சொல்கிறாரு, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, குடி, உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதை அந்த இடத்துல ஒரு அடையாளம் வைத்து ஜெபிக்கிறார். ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்ம நாம் நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய ஜெபத்தில் ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறத பார்க்குறாங்க. அதாவது அவர் எனக்கு கொஞ்சம் குடி என்று அவர் சொல்லும்போது, இந்த துறவண்டையில் நின்று ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முண்டு கொள்ள வருவாங்களே, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, நல்ல கவனிங்க. இப்போ என்ன பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொல்லும்போது, அவளாகவே அதாவது உங்களுக்கும் நான் கொடுக்குறேன், உங்கள் ஒட்டகங்களுக்கெல்லாம் நான் தண்ணீர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒட்டகம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த நாட்களில் நீங்கள் நல்ல டீட்டெயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒட்டகம் ஒரு குடம் 2 குடம்லாம் குடிக்காது இல்லையா? அப்போ அந்த 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 ரெபேக்காள் அவர் ஜெபம் பண்ணுறாரு, நீ உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன். ரெபேக்காள் சொல்கிறா, உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி கொடுப்பேன் என்று அவள் சொல்லணும்னு இவர் ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபம் பண்ணுறாரு. அப்போது இன்றைக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அல்லது ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறீங்கன்னா, முதல்ல நான் பாரத்தோடு சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது பைபிள் வாசிக்காதவங்க ரொம்ப அவசரப்படுத்துவான். பைபிள் நாலேஜ் இல்லாதவங்க அவசரப்படுத்துவாங்க. வேத வசனத்தை விசுவாசிக்காதவங்க அதை விட அவசரப்படுத்துவாங்க. ஆனால் உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும்ல. நீங்கள் தானே அந்த டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்கள் தானே தீர்மானம் எடுக்கக்கூடிய நபர், நீங்கள் தானே. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் நீங்கள் தானே நிற்க போகிறீங்க. உங்களுக்கு அதை செய் இதை செய் சொன்னவங்களாம் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே நீங்களாகவே அதைத்தாரும் இதைத்தாரும் சொல்லிட்டு, நீங்கள் நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக எதை வேணாலும் கேட்கலான்னு போயிடக்கூடாது. எதை வேணாலும் கேட்கலாம். அதுக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இயேசுவின் நாமத்தினால பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகம் அது 20 கேலன், அப்போனா 75 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய 75 லிட்டர் தண்ணியை நான் கொடுப்பேன்னு சொல்கிறவள் எவ்வளோ, அது ஒரு டஃப்பான ஒரு இதுதான் அது. ஆனால் அவர் அதை வைத்து ஜெபம் பண்ணுறார். அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த காரியத்தை அவர் முன்னெடுக்கும்போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அடையாளங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அது தப்பே கிடையாது. பைபிளில் சில பரிசுத்தவான்கள், சில கேரக்டர்லாம் அடையாளங்களை வைத்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் அந்த அடையாளங்கள் நல்ல கவனிக்கணும், ஆவிக்குரிய அடையாளங்களாக இருக்கணும். அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற அடையாளங்களாக இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு அடையாளங்களை வச்சுக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுலேயும் நான் சொல்கிறேன், இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் பார்த்தேன், அப்படி வேணும், இப்படி வேணும், இஷ்டத்துக்கு வச்சுக்கூடாது. ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த வீடு கட்ட போகிறோம், இந்த வீடை நாங்கள் இந்த வருஷத்தில் நாங்கள் கட்டணும்னு விரும்புகிறோம். அது நல்லது. வீடு கட்டுவது தேவ சித்தம், அதில் எந்த மாற்று கருத்து இருக்குது இல்லை. உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்றது அது தேவ சித்தம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அதில் இது வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா, அவன் விரும்புகிறான் என்ன பண்ணுற, இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்காம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் தேவனிடத்தில் பர்சனலாக அடையாளம் கேட்டு, அந்த அடையாளம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஆண்டவரே நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் நீங்கள் ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். அப்போ இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை,
இங்கே பாருங்க, இதை யோசிக்கும் போது எனக்கு கிதியோன் நினைவுக்கு வந்தார். உடனே நான் வேதத்தை திருப்பி அந்த வசனத்தை பார்த்தேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிதியோனை அழைக்கிறார், யுத்தத்துக்கு அழைக்கிறார். கிதியோனை பார்த்து சொல்றாரு, கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன பேசுகிறார்? 6ஆம் அதிகாரம் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரம சாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், நல்ல கவனிங்க, 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அவ்வளவு மீதியானியர் ஒரு ஆளை அடிச்சு கொலை பண்றது போல அவ்வளவு பேரை நீ மேற்கொள்வாய். எவ்வளவு ஒரு ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுத்திருந்தாலும் 6ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், களத்தை போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். நல்ல கவனிங்க, நீங்க இந்த 37 இருந்து 40 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 2 அடையாளங்களை ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறாரு. முதலாவது அடையாளம் என்னன்னா, அந்த தோல்ல மாத்திரம் அந்த பனி பெய்யணும், சுற்றி வர பூமி அந்த படக்கூடாது, காய்ந்து இருக்கணும். அதிகாலையில் எடுத்து அந்த தோலை அவர் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தோலை கசக்கும் போது பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதும் நிரம்பக்கூடிய அளவுக்கு அந்த தோல்ல பனி விழுது. அடுத்த 2வது ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். ஆண்டவரை, இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், கோபம் வராதிருப்பதாக தோலின் மேல் நான் ஆண்டவரை இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ணிட்டு, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமி பனி பெய்ந்திருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரி தேவன் அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கும்படி பூமி பனி பெய்யும்படி செய்கிறாரு. இப்போ என்னை கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏற்கனவே தேவன் சில ப்ராமிசஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காரு. அதை காண்பிச்சு கொடுத்தேன் 6ஆம் அதிகாரத்தில் இல்லையா? 12, 14 ஆண்டவர் பேசுகிறாரு. பேசினாலும் அவருக்குள்ள ஒரு தெளிவு வரல. அப்போ தெளிவுக்காக 2 அடையாளங்களை முன்னுக்கு வைக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை குறித்து தீர்க்க தரிசனம் வந்திருக்கலாம். அப்படி கர்த்தர் செய்வேன், இந்த மாதத்துக்குள்ளே அது நடக்கும் என்று ஊழியர்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் பர்சனலாக உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். ஏன் தெளிவு இருக்கணும்? நாளைக்கு கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ நஷ்டமோ, அதாவது ஆலோசனை சொன்ன யாரும் அங்கே நிற்க மாட்டாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. அவர் சொன்னாருங்க, நிறைய பிரச்சனை எனக்கு வரும். அவர் சொன்ன எப்படி பண்ணீங்கன்னா, அவர் தான் சொன்னாருங்க. அவர் சொன்னால் அப்புறம் வேற மாற்று கருத்தே இல்லைன்னு நினச்சோம். இப்போ அவருக்கு தெரியுமானா தெரியுங்க. அவர் எதா பேசுகிறாரா? பேசலைங்க, அவ்வளோதான், பேசலைங்க. எவ்வளோ விஷயம் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் ரொம்பவும் ஓவர் இன்னசென்ட்டாக இருந்துடக்கூடாது. புறாவை போல கபடட்டவனாக இருங்க. நீங்கள் அதே நேரத்தில் பாம்பை போல வினா உள்ள ஆட்களாக இருக்கணும். அதனால் நான் பாரத்தோடு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நின்று நான் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்குறேன். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் வேதனைப்பட்டு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யாராவது விசாரிப்போனா உங்கள் வீட்டுக்காரர் தான் விசாரிப்பார். அல்லது வீட்டுக்காரர் அழுதுகிட்டு இருந்தார்னா மனைவி, நீங்கள் அழாதீங்க நம்ம ஜெபம் பண்ணலான்னா மனைவி தான் சொல்ல முடியும். இதற்கு இடையில் வந்த ஆட்கள் உங்களை நீங்கள் ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு உலகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை எலியேசரை பாருங்கள். எலியேசர் ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபிக்கிறாரு. அப்போ இன்றைக்கு எந்த விஷயமா இருக்கு, திருமணமோ வீடு கட்டுறதோ வேலைக்கு போகிறதோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்பில் வரக்கூடியதை நல்லா புரிஞ்சு. இன்னொரு பாயிண்ட் பேச போகிறேன். அப்படி நீங்கள் தேவ நல்ல அடையாளங்களெல்லாம் காட்டி கொடுத்து அதுலேயும் ஏதாகிலும் பிரச்சனையை சாத்தான் கொண்டு வந்தால் அதை மேற்கொள்ளுகிறவர் எளிதாய் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? அடுத்தது ஆதியாகமம் 24 வேதத்தை திரும்பி வாங்க.
24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரா இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மௌனமாயிருக்கிறான். இதை விட கொஞ்சம் ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இதெல்லாம் பிரதர் நீங்கள் தான் சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியலன்னு சொல்லி நீங்கள் சும்மா விட்டுறக்கூடாது. அதாவது சாப்பிட யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? தாய் கொஞ்ச நாள் ஊட்டுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம்ல கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம அறியாமையின் காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்துட்டார். இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த வீம்பு அதை முடிக்கணும் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போவுமே தேவனுடைய சித்தத்தின் முனையில் நிற்க நம்ம பழகி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், அவர் கேட்டதெல்லாம் அந்த அம்மா அந்த ரெபேக்காள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டகம் குடிக்கிற அளவுக்கு 75 லிட்டர் தண்ணியை அந்த கிணறுனா, இந்த காலம் போனோன்னு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு மோட்டார் வந்துச்சு, அது தண்ணி வந்தால் கூட மோட்டார் வேகமாக இல்லையான்னு பேசுகிற காலம் இது. புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த நாட்களில் தண்ணி அதை இறைக்கிறது ரொம்ப கஷ்டமான காலம். அப்படி இருக்கும்போது இந்த ரெபேக்காளுக்கு இப்படிப்பட்ட, அவங்க சொன்னதுபடி, அவர் யாரோ இவங்க யாருன்னே தெரியாது. அப்போ இந்த ரெபேக்காள் அப்படி செயல்படுகிறத பார்த்த உடனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத 20ஆம் வசனத்தை பாருங்களேன். சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரில் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்குகளுக்கெல்லாம் ஓடி ஓடி தண்ணியை ஊற்றுறான். ஐயா, ஓடி ஓடி தண்ணியை ஊற்றுறாங்க. இன்றைக்கி மாமியார் சொல்கிறீங்களா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுமான்னா அவன் முகம் போகிற பார்க்க பாரு, எந்திரிச்சு குடிக்க தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு மாமியாரை கேட்குற காலம் இது. என்ன சொல்கிறீங்க? மருமகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாத ஒரு மாமியார் மருமகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த கீரி பிள்ளையும் பாம்பும் இருக்குல்ல, அந்த மாதிரி கேரக்டரில் தான் நிறையா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா பாருங்கள், பைபிளை தூக்கி பிரைஸ் எல்லாம் ஆமேன். அவங்க சிலர், நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, வெள்ளைச்சேலெல்லாம் கெட்டிக்கிட்டு நீங்கள் போய் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால் இன்றைக்கி நான் முதல்ல அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில் அது சீக்கிரத்தில் வராது, உடனேயும் வராது. அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதுக்கெல்லாம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது பாருங்கள். அதுக்கு ஆக மொத்தம் ஊழியர்கள் தான் மிஸ்டேக்குன்ற. நான் இன்றைக்கி எப்படி நடக்கணும் ஃபேமிலியில், இன்றைக்கி மருமக எப்படி நடக்கணும் பேச போகிறான்னு ஒரு பாஸ்டர் பேசினார்னா, மாமியார் எப்படி நடக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு செமினார் கூட வச்சா கூட நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த நாட்களில் நிறைய ஃபேமிலி இஷ்யூ நிறைய. அவரும் சாஃப்ட்வேர், இவ ஹார்ட்வேரு, கொஞ்ச காலத்தில் நோவேரு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வீணான காரியம். பாருங்கள், இந்த அவருடைய ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். அவர் அடையாளம் வைத்து கேட்குறாரு. அந்த அடையாளத்தை விட மிஞ்சி செய்யக்கூடிய அளவில் இந்த ரெபேக்காளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லை, அதுலேயும் பாருங்கள், அவருக்கு கர்த்தர் என் பிரயாணத்தை நம்மளா இருந்தால் பிரைஸ் காட் ஹல்லேலூயா, போதும் குடத்தை விட்டுரு, நிறுத்திடுமா, நான் ஒரு எங்களுடைய எஜமானுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன், நீ தான் அது அப்படி இப்படின்னு உடனே அங்கேயே பேசி கீசி முடித்து அவகிட்டே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அப்படியே கவர் பண்ணுற உலகம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரேன். அவர் வசனத்தை பாருங்க. கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லை என்று அறியும் போட்டு மௌனமாக இருக்கிறார். எவ்வளோ அதாவது ஹை ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அது. இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் விசாரிக்கும் போது அது சரியாக வந்தால் அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்கன்னு என்ன அர்த்தம்னா, வாயை திறக்காதீங்கன்னு அர்த்தம். வாயை திறந்து பேசினாலே, சிலர் வாயை திறந்தாலே காரியம் கெட்டுப்போகுது. யார் இடத்துல எப்படி பேசணும், என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சிலருக்கு தெரியாது பாருங்க. சில பேர் வாயே திறக்க, அது ரொம்ப டேஞ்சர். அது எப்பவுமே வாயை திறக்காம அமைதியாக இருக்குது, அது வேற. அதுக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது அவர் அமைதியாக இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். நம்ம குடும்ப வாழ்க்கையில் பாருங்களேன், சில நேரத்தில் சில தீங்கின் காலங்கள் வரும். பைபிளை வாசிங்க.
நான் இன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. 2 ராஜாக்கள் 18:36 பாருங்களேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தாங்க. அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். இதுதான் பாயிண்ட். அந்த சனகரிப்பு, அந்த அசீரியா ராஜா வந்து தேவ ஜனங்களையும் எசேக்கியா ராஜாவும் கேவலமா பேசுறான். கேவலமா அந்த முந்தின வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி அவன் இழிவாய் பேசுகிறான். எசேக்கியாவை பற்றி பேசுகிறான், கர்த்தருடைய ஜனங்களை பற்றி பேசுகிறான். ஜனங்களை அப்படியே மூளை சலவை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி பண்ணுறான் அவன். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஜனங்களோ ஒரு வார்த்தையும் பேசலை. ஏன் ஜனங்கள் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் என்றால், ராஜா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்பிரிட்டுக்கிட்டலாம் நீ டீல் பண்ணாதப்பா, இந்த மாதிரி ஆட்களோடு பேசாம நீ அமைதலா இருந்துரு, மௌனமா இருந்துருன்னு ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா 19:3 பாருங்க. 19:3 இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமான அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. இந்த சில நாட்கள்ல நம்ம லைஃப்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சோர்ந்து போகாதீங்க. சில கஷ்டகாலம் வரும் பாருங்களேன். தீங்கின் காலம், சில காலங்கள் வரும். வாசிங்க ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமோஸ் 5 வாசிங்க வேகமாக. 13-14 வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 என்ன சொல்லுகிறது? ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். புத்திமான் அந்த காலத்தில் மௌனமாய் இருக்கணும். அந்த காலம் தீமையான காலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்கணும். அந்த காலம் கர்த்தருடைய பிள்ளைகளே தீமையான காலம். இன்னைக்கு நீங்க பாருங்க, பாரத்தோடு சொல்றேன், சில இக்கட்டான ஒரு குரூஷுவல் சிச்சுவேஷன்ல உங்க ஃபேமிலி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். தேவையில்லாதமான வார்த்தையை, இப்போ உங்கள் மகளுக்கும் மருமகன் வீட்டுக்கும் பிரச்சனை வந்துட்டு, மருமகனுக்கும் மாமியார் வீட்டுக்கும் பிரச்சனை வந்துட்டு, ஆஃபீஸில் உங்கள் 2 பேர் உங்களுடைய சீனியருக்கு உங்களுக்கும் சின்ன கிளாஷ் வருது இல்லையா? சில வீட்டில் இந்த சொத்து தகராறில் சில பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து குவைட் நேச்சுரல் நம்ம ஊரில். இதெல்லாம் வரும்போது அது ஒரு தீமையான ஒரு காலம். திடீர்னு ஒரு பலவீனம் வந்துருச்சு, நம்ம விசுவாசிகளாக இருப்போம், நமக்கு பலவீனம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏசுன்னு போயிட்டு இருந்த, ஜபம் போயிட்டு இருந்த, பத்தியா இப்போ பலவீனமாக படுத்துட்ட, அதுக்கு தான் ஓவரா அப்படின்லாம் நீ போவாத, அந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அது தீமையான ஒரு காலம். இந்த தீமையான காலத்தில் யார் புத்தியாக இருக்கணும், யார் மௌனமாக இருக்கணும்னா, புத்திமான்கள் மௌனமாக இருப்பாங்க. வீணா அந்த லூஸ் டாக்கு விட மாட்டாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டாங்க. இன்னைக்கு அந்த தேவையில்லாத வார்த்தை தானே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தினால உங்களுக்கு அன்பின் ஆலோசனை கொடுக்குறேன். அன்றைக்கு இந்த ஆச்சரியமான சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரா இல்லையா என்பதை அறியும்படிக்கு அவன் மௌனமா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அமைதியாக இருந்தால் தான் அவர் பேசுறது கேட்கும் பாருங்க. இல்லை நம்ம வந்து அவ்வளோ பெரிய ப்ரேயர் பாயிண்ட்லாம் சொல்லி ஒப்பாரி வச்சு அழுது சொல்லிட்டு முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்றோம். என் ஆத்துமானா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நம்முடைய பாலிசியை. அதனால் அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன உணர்த்துறாரு, அவர் எந்த பைபிள் வசனத்தை வாசிக்க சொல்கிறாரு, அந்த நீங்கள் நம்ம ஜெப குறிப்பு அனுப்பினோமே அந்த நேரத்தில் கர்த்தர் எதை ஞாபகப்படுத்துகிறாரு, எப்படி பேசுவார்னா, நான் தான் இயேசு இப்போது வந்திருக்கிறேன், நான் உன்னோடு பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் ட்ராமா போட மாட்டார் ஆண்டவர். புரியுதா? நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னா, ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபிக்கிறீங்கன்னா, அப்படியே சின்சியராக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீரென்று சில வசனங்களை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் போடுவார். அந்த தாட் வரும், அல்லது சில தேவ மனிதர்கள் பேசின வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்து அதை வாசித்தான் ஆண்டவர் சொல்வார், இது மூலமாக தான் நான் உன்கிட்ட பேசுகிறேன்னு. அதை புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கையில் வந்த தோல்விகளுக்கு இணையாக நம்ம வெற்றியின் நாட்களை பார்ப்போம். ஆமேன்.
ஆமென். கடைசியாக நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் திரும்ப 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24க்கு வாங்களேன். 23ஆம் வசனம். நீ யாருடைய மகள்? நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பெண்மணி கிட்ட அந்த ரெபேக்காளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு. இவர் தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் மௌனமாக இருக்கிறாரு. ஒட்டகங்கள் எல்லாம் குடித்து தீர்ந்த பின்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்லணும். நல்ல காது கொடுத்து கேளுங்க. இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு பிடிக்குதுன்னொன்னே உடனே அவங்க ரொம்ப ஸ்டைலாக சொன்னாங்க, ஆஃபர் பண்ணாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க? ப்ரப்போஸ் அம்மா அப்பா கிட்ட பண்ணணும். என்னை மீட் பண்ணாங்க, நாங்கள் மாலில் மீட் பண்ணணும். நாங்கள் இது எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க? அதான் இன்ஸ்டாகிராமில் பண்ணாங்க. எந்த கிலோகிராமெல்லாம் தூக்கி மூலையில் வச்சுட்டு ஒரு 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 பெண்ணு பார்த்தா பிடிக்குது, சர்ச்சில் அந்த பொண்ணு இருக்கு, அந்த பையன் இருக்கான், பிடிக்குதுன்னா நேராக அந்த போதகர் மூலமாக அல்லது பெரியவங்க மூலமாக அவங்க பெற்றோரை அப்ரோச் பண்ணணும். எலியேசர் பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி பர்சன் பார்த்தீங்களா? அதனால தான் விசுவாசிகள் தகப்பன் அங்கே அனுப்பியிருக்காரு அவரை. அவனும் ஏம்மா நீ யாருடைய மகள் எனக்கு சொல்லணும், உங்கள் தகப்பன் வீட்டில் நான் தங்கணும். எப்படி இருக்கு விஷயம்? இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பையனையும் பொண்ணையும் மீட் பண்ண விடுறது, பேச விடுறது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாங்கள் மீட் பண்ணிட்டோம், பேசிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், லிவிங் டுகெதர் வச்சுட்டோம், அதை பண்ணிட்டோம். பாரத்தோடு பேசுகிறேன். எவ்வளோ குடும்பம் சீரழிஞ்சிட்டு கிடக்குது இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில். ரொம்ப நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்றைக்கு தெய்வ பயமே இல்லாமல் போயிருச்சு. இதுக்கு காரணம் ஊழியக்காரனாகி நாங்கள் தான் காரணம். கொடுக்க வேண்டிய குடுதல பிரசங்கம் பண்ணால் ஒன்று உருப்படியாக சபையில் இருக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது அவன் போகிறான். ஆமாம், என்னை பொறுத்தல போக மாட்டானுங்க. பையன்களும் சரி பெண்களும் சரி, நமக்கு நல்லது தானேப்பா பேசுகிறாங்க அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளை அந்த காலத்தில் எங்களெல்லாம் பேசுனாங்களாம், விட்டுடா ஓடணும் இல்லையே, ஓடணும். இன்னையும் ஓட மாட்டாங்க. இதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் தனியாக பேசுறது, அவள் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது, இவங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் முட்டாள்தனமாக பிள்ளை நீங்கள் நடக்கவே கூடாது. பாரத்தோடு சொல்கிறேன். அப்போ நீ இருந்தாலும் 1947 பிறந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1947 இருக்கட்டும், 87 இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொன்ன 21 இருக்கட்டும், அதாவது இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, சரியான செயல்பாடு. இதுக்கு பெயர் சரியான செயல்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அறியாம சில காரியங்கள் செஞ்சிட்டா கூட, உங்க பையனை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா கூட, நீங்க என்ன ஆஸ் எ பேரண்ட் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு தேவ சித்தமா நான் சொன்னதெல்லாம் வச்சு ஜெபிச்சுட்டு உங்கள் மனசுக்கு சரியாப்பட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தின் தலைவனை தகப்பனை அணுகணும். சில எல்லாத்துக்குமே ஊழியக்காரங்களே நம்பிடக்கூடாது. ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இந்த பொண்ணு இப்படி வருதா பாஸ்டர், இந்த பொண்ணு மாமா வருது, நல்ல பொண்ணா நல்ல கெட்ட பொண்ணா சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க சொல்லுவாங்க. இந்த பையன் வரான், பாடுறான், கிட்டார் வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், அவ்வளோதான் சொல்லுவாங்க. வேற ஐயோ அந்த பையனை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கய்யா. அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி இல்லை. நீங்கள் இப்போ பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தான் அந்த பாரம் இருக்கணும். நீங்கள் நல்ல எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தேவ சமூகத்தில் போராடினா தான் ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இந்த நாட்களில் நம்ம தேவனை நோக்கி ஜெபிப்போம். சரியா? குடும்பம் என்ற தலைப்பில் நேற்றிலிருந்து நான் பேசி கொண்டு வந்தேன். ஒன்று ஒருமனப்பாடு, இரண்டாவது ஜெபம், மூன்றாவது அடையாளங்களை வைத்து ஜெபிப்பது, நான்காவது தேவனுடைய வல்லமையான நடத்துதலுக்காக காத்திருப்பது, அதுக்கு தான் மௌனமாக இருப்பது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால்
அதாவது கர்த்தருடைய அமைதியா இருப்பது, அமர்ந்திருப்பது. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தாதான் நான் தேவன் என்பதை பார்க்க முடியும். நீ ஸ்பிரிட்ல அமைதியா இல்லையே, போட்டு அங்கலாய்க்கிறிய. நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நீ அமர்ந்துருன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டா வரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, பிள்ளைகள் நினைக்காதீங்க. நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உன் செல்ஃபோனு நீயும் சும்மா இருக்க மாட்டேன்றிய. இல்லை, இதுக்கு மேலே என்ன நான் பேசுறது? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த நாட்களில் அமர்ந்திருங்கள், அமைதியாயிருங்கள், மௌனமாயிருங்கள். அப்போதுதான் தேவனுடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கும். கடைசியாக சரியான செயல்பாடு, சரியான விதத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, சரியான விதத்தில் செயல்படுங்க. தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாரும் எழும்பி நின்று என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு எழும்பி நில்லுங்க. நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். இனி வரக்கூடிய காலத்தில் தேவன் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். தேவன் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கும். இப்போது சில குடும்ப பிரச்சனைகளோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார், ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் விவேகமாய் நடந்து கொள்ளணும். விவேகம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு கேளுங்க. ஆமாம், மாமியார்கிட்ட எப்படி பேசணும், மருமகிட்ட எப்படி பேசணும், இல்லை பையன்கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளை மருமகன்கிட்ட எப்படி பேசணும், வாடா போடான்னு பேசுறது, முன்னால் இருந்தால் வாங்க போங்கன்றது, அவன் சண்டை போட்டான், அவன் கிடக்கிறான், அவன் இவன் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் நம்ம ஜெபிப்போமா, இணைந்து ஜெபிப்போமா. தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து, ஆண்டவரே குடும்பம் என்ற தலைப்பில் நாங்கள் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களாக பேசிக்கொண்டு வருகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே, இந்த ஜெனரேஷன் பிளெஸிங்ஸை கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது யார் யார் ஆண்டவரே இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு, என் பிள்ளைக்கு நீ என்ன சொல்றீங்க, நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறது? ஆமென். பரிசுத்தாவில் ஏவப்பட்டு சொல்றேன், நான் டிவோர்ஸ்க்கு போறதா, விவாகரத்துக்கு போறதா, கோர்ட்டுக்கு போறதா வேண்டாமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கிறேனப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நீர்தானப்பா எங்கள் எஜமான், நீர்தான் எங்கள் அதிகாரி, நீர்தான் எங்கள் தகப்பன், நீர்தான் எங்கள் மூத்த சகோதரன், நீர்தான் எங்களுடைய நண்பன். ஆண்டவரே, இப்பொழுது எந்த குடும்பங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறதோ ஏசப்பா, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறப்பா, இனி நீங்க அமைதியா இருக்காதீங்கப்பா, உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டுவீராக. 5-10 நிமிஷம் கூடுதுன்னு நினைக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமென். ஒரு ஜெபாவி உங்கள் மேல கர்த்தர் ஊற்றுவாராக, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குப்பா. ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆண்டவரே கார்ல போறோம், கார்ல இறங்குறோம், வெளியே எல்லாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா எங்க வீடுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எரிச்சலின் ஆவி கிரியை செய்யுது. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய நாமத்தினால ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால அப்பா, காரணம் இல்லாம இந்த மாதிரி வசனங்களை, இந்த மாதிரி செய்தியை எங்களுக்கு நீங்க கொடுக்கலையப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இதுக்கிடையில கணவனை இழந்த குடும்பம் நிற்கிறாங்களே, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தி ஆளாக்குவேன்? ஆமென். புருஷனை இழந்தவங்க, அதே போல மனைவியை இழந்தவங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே ஞானம் இல்லாம தம் மகனை இழந்தவங்க, இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாராத பிரசன்னம், தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக இப்பொழுதே கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடினமான இருதயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட், புருஷனுடைய இருதயத்தை பைண்ட் பண்ணி வச்சிருக்கிற கட்டுகளை, உலகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். அதே போல மனைவிக்குள்ள இருக்கிற எல்லா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஆண்டவரே கருத்து வேறுபாட்டின் ஆவியை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வீட்டுக்குள்ளே சமாதானம் வருவதாக. ஆமென். பிள்ளைகளை உயர்த்துங்க.
ஆண்டவரே காலங்களில் லைஃப் எல்லாம் செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே, செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே, செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ரீபா மாமா ஹபா ரபாலா ஹபா ரபாலா. எல்லார் கரங்களை உயர்த்தி தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது, தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. எல்லாரும் வாயை திறந்து செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா, உம்முடைய கிருபை வெளிப்படுத்துங்கப்பா, உம்முடைய மாறாத கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, ஒரு பெரிய சமாதானம் வருவதாக. பிள்ளைகளால் சமாதானம், அப்படித்தானே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கு சொன்னீரே. அந்த வாக்கு தத்தம் எங்கே? அந்த வாக்கு தத்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகளின் சமாதானத்தை காண ஆண்டவரே, உன் பிள்ளைகளை நீ காண்பாய் சொன்னீரே. ஆண்டவரே அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறந்து விடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. முரட்டு பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. ஆமென். ஆண்டவரே போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தற்கொலைதான் ஆண்டவரே இதுக்கு தற்கொலைதான் வழி என்று பிசாசு ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் சில பிள்ளைகளை கொண்டு போவானாகில் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. சமாதானத்தின் தேவனே, இப்பொழுது தாயின் தகப்பனும் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிரிவினையின் ஆவிகள், மேட்டிமையான ஆவிகள், பணத்தினால் வந்த, படிப்பினால் வந்த, ஆண்டவரே தேவையில்லாத வாக்குவாதத்தினால் வந்த போராட்டங்களை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்ததற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே. ஆமென். ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. எங்களோடு சேர்ந்து பாடுங்க, எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே. ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர், உன்னை சிறப்பாய் வணிந்திடுவார். ஆமென். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர், உன்னை சிறப்பாய் வணிந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் ஆமென். கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர், உன்னை சிறப்பாய் வணிந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர், உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர், உன்னை சிறப்பாய் வணிந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க முடியாதபடி இருக்க
இருக்கிற மனுஷீக ஆவிகளை, பிள்ளை சூனிய கட்டுகளை, பிசாசின் கிரியைகளை குடும்பங்களை விட்டு வெளியேறு. ஆமென். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆமென், ஆமென். உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை சித்திக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாரத்தோட ஜெபம் பண்ணல. இப்ப கையை உயர்த்தி, ஆண்டவரே என் ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்துட்டீங்கப்பா. ஆச்சரியமான தகவல் தான் நான் கேட்க போறேன். சாத்தான் வெட்கப்பட போகிறான். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென். அவர்கள் முறிந்து விழுவார்கள். சாத்தான் முறிந்து விழுவான். நம்ம எழும்பி நிமிர்ந்து நிற்போம். பிரைஸ் காட். as usual 5:30 PM கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். முதல் முறையாக நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில இன்றைக்கு நீங்க இணைந்து இந்த செய்தியை கேட்டா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை அன்போடு நான் கேட்குறேன். என்றால் தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க, பாட, ஆராதிக்க, ஆலோசனை கேட்க வசதியாக இருக்கும். மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளின் வழியாக போகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இன்றைக்கு இரவு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 13 வாசித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அந்த நம்பிக்கையோடு படுக்கைக்கு போங்க. உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா இந்த இரவோடு இரவா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பிட்டு நீங்க படுக்கைக்கு போங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நாளைக்கு விடிய காலம் எழும்பினோன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிஷினரிஸ்க்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆலயம் இல்லாத இடங்களில் ஆண்டவரே ஆலயங்கள் எழும்பணும் ஆண்டவரே. அதற்கு எல்லா சகல விதமான அனுகூலமான வாசல்கள் திறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். ஓகே. கர்த்தர் உங்கள் பலவீனங்களில் எல்லாம் மாற்றி புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டாரு. அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God. God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சந்திப்போம்.